விடுதலை போராட்டத்திற்காக தன் இன்னுயிரை இந்த 12 வயதே ஆன சிறுமியின் வரலாற்றை பற்றி நீங்கள் அறிவீர்களா? அவர்தான் வீரச் சிறுமி உடையாள். ராணி வேலு நாச்சியார் தன் கணவர் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட பிறகு சிவகங்கை சீமையை விட்டு காட்டு வழியாக வெளியேறுகிறார். அப்போது அவருக்கு தாகம் எடுத்ததால் அங்கே மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுமியிடம் தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு அங்கே சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு சென்றார். அப்போது ஆங்கிலேய படை ராணி வேலு நாச்சியாரை தேடிக்கொண்டு அங்கு வந்தது. இந்த சிறுமியிடம் ராணி வேலு நாச்சியார் எங்கே என வினவிய போது எனக்கு தெரியாது என்று துணிச்சலாக சொல்கிறார். நீ சொல்லவில்லை என்றால் உன் தலை துண்டிக்கப்படும் என்று சொல்லி நவீன ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் வைத்து மிரட்டிய போதும் கூட துணிச்சலாக எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். உடனே அவரது கை துண்டிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் அலட்சியமாக எனக்கு தெரியாது என்று சொன்னார். இதனால் அவர் தலை துண்டிக்கப்பட்டது. இந்த செய்தியை அறிந்த ராணி வேலு நாச்சியார் தனது படைக்கு உடையாள் படைப்பிரிவு என பெயர் வைத்து அந்த படை தளபதியாக குயிலியை நியமித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தனக்காக உயிர் துறந்த அந்த வீர சிறுமி உடையாளுக்காக வெற்றுடையாள் காளியம்மன் என்கின்ற பெயரில் ஒரு கோவிலை கட்டி அங்கே உண்டியலில் தன் வைரத்தாலியை காணிக்கையாக செலுத்தி வழிபட்டார் என்று சொன்னால் இங்கே விடுதலை போராட்டத்திற்காக உயிர் துறந்தவர் எத்தனை பேரோ. ஆனாலும் கூட இந்த 12 வயதே ஆன சிறுமி உடையாள் என்கின்ற பெயர் உலகம் உள்ளவரை நீடித்து நிலைத்திருக்கும். அவரை பற்றிய வரலாற்றை அறிந்து கொள்ள இந்த காணொளி உதவும் என்று நம்புகிறேன். நன்றி உறவுகளே.